ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2024 வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிடு ஓகேவா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இன்வேலிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்பப்போலாம் நாங்கள் இன்வேலிட் பண்ணுவோம், அதே மாதிரி எப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் டிடக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஓஎம்ஆர் நம்மளுடைய ஆன்சர் சீட்டு, ஓஎம்ஆர் மீன்ஸ் நம்மளுடைய ஆன்சர் சீட்டு எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டீங்க, புக்லெட் நம்பரே போடாம விட்டேன் சார், செலக்ட் பண்ணாம விட்டுட்டேன், 2 ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டேன் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிவாங்க, செக் பண்ணிவாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, யார் பண்ணியிருக்கிறீங்க என்ன எதுன்னு தெரியாது. ஓகேவா. ஸோ இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிவாங்க, நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஓகேவா, என்னென்ன அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 2A கொஸ்டின் பேங்க் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், நெக்ஸ்ட் குரூப் 4 படிக்கணும், இப்போ அப்கமிங் 2A வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக படித்து முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 4 புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2400 நம்மளுடைய புக்ஸ் இப்போ வந்து 2050 தரோம். ஒரே நாளில் புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வேணும், மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய புக்ஸ் எப்படி இருக்கும், கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே நான் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓஎம்ஆர் இன்வாலிடேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் சீட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு யூசேஜ் ஆஃப் எனி பென் அதர் தேன் பிளாக் பென். ஓகேங்களா. ஸோ பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பென்னு யூஸ் பண்ணலாம், ப்ளூ பென்னு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பால் பாயிண்ட் பென்னில். ஆனால் இந்த தடவை ப்ளூ பென்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் பண்ணுவோம். ஸோ பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் பென்சில். ஓகே, ஸோ பென்சில்லாம் நம்ம யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருந்தா பேச்சே கிடையாது, இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ட் இன் எ சப்ஜெக்ட் அதர் தேன் த ஒன் ஆப்டட் ஃபார் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த மெமரண்டம் ஆஃப் அட்மிஷன். அதாவது ஹால் டிக்கெட். அதாவது நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருப்போம். குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம எடுக்கிறேன், ஜென்ரல் தமிழ் எடுக்கிறேன், ஓகேங்களா, ஆப்டிடியூட் எடுக்கிறேன், ஜிஎஸ் எடுக்கிறேன். அது வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா 75. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செலக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அது இருக்குதான்னு பார்த்துக்கணும், நம்மளுடைய ஆன்சர் சீட்டில் அது இருக்குதான்னு பார்த்துருக்கணும். இதெல்லாம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது இல்லாமல் வேற ஏதாவது ஆன்சர் சீட் வந்து அதை போய் நம்ம வந்து நம்மளுடைய ஹால் சூப்பர்வைசர் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாமல் நாம் பாட்டில் அதில் இது பண்ணியிருந்தோமா, நாம் பாட்டில் அதில் ஃபில்அப் பண்ணியிருந்தோம், என்ன பண்ணிடுவோம், இன்வாலிட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் சொன்ன அந்த 3 சப்ஜெக்ட்டும் வந்திருக்குதா, அதுக்கு உண்டான ஓஎம்ஆர் சீட் அங்கே வந்திருக்குதான்னு பார்த்துக்கணும். ஓகேவா. பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், செட் பண்ணணும். தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, வேற ஒன்றும் கிடையாது, இதனுடைய அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிடுறாங்க பாருங்க, 4th பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் நான் பர்சனலைஸ்டு ஓஎம்ஆர் சீட், OMR answer sheet, if the register number is not written in the space provided for it. ஓகேவா. ஸோ நான் பர்சனலைஸ்டு OMR சீட் அப்படின்னா உங்களுடைய OMR சீட் தானான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ பர்சனலைஸ் அப்படின்னா அர்த்தம் நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் அங்கே பிரிண்ட் ஆகிருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் அவங்களே ரெஜிஸ்டர் நம்பர், பேர் எல்லாமே அவங்களே பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இருந்தால் பர்சனலைஸ்டு, அப்படி இல்லைன்னா அது நான் பர்சனலைஸ்டு. அந்த இடத்துல போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி மாற்றி வாங்கியிருக்கணும். ஓகேவா. அது இல்லாமல் நீங்கள் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தப்பு. ஸோ நான் பர்சனலைஸ்டு அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் ஃபில்லாக இல்லாமல் ஒரு OMR சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலைஸ்டு. ஓகேவா. ஸோ அந்த நான் பர்சனலைஸ்டு OMR ஆன்சர் சீட்டில் நீங்கள் வந்து எல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது இன்வாலிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி இது கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கலாம் மேபி. ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே பிரிண்ட் ஆகி இருந்துச்சா அப்படிங்கிறது எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஓகேவா. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஆன்சர்ஸ் ஆர் நாட் ஷேடட்
as per the correct method illustrated on page 2 of the OMR answer sheet. அதாவது as per the correct method. ஓகே, as per the correct methodனா இப்போ அந்த பபிள்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளேயே அந்த ஃபுல்லாக போகிற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி செட் பண்ணுறது தான் ரைட் மெத்தடு. புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த பபிள்ஸை செட் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி வர்றது, ஓகேவா, இப்படி ரைட் அடிச்சுட்டு போகிறது, இல்லைனா அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது சிம்பிள் யூஸ் பண்ணுறது, அதில் புள்ளி அந்த ஓஎம்ஆர் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ள பபிள்ஸுக்குள்ள புள்ளி வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கும். ஸோ கரெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணாங்க, ஆஸ் பர் த கரெக்ட் மெத்தடு. ஓகேங்களா? இல்லுஸ்ட்ரேட்டட், ஸோ விவரிக்கப்பட்ட அல்லது முன்கூட்டியே சொல்லப்பட்ட அந்த கரெக்ட் மெத்தடில் என்ன பண்ணோம், அந்த பபிள்ஸ் அந்த ரவுண்ட் ஷேடு என்ன பண்ணோம், கரெக்டாக பண்ணியிருக்கணும். வேற யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்வாலிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தெளிவாக காட்டுறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இஃப் த பார்கோட் ஆர் OMR track printed on page 1 of the OMR answer sheet is tampered with. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, barcode tampered. ஓகேங்களா? பார்கோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கணும். ஏன்னா அவங்க பார்கோடு தான், அந்த பார்கோடை வச்சு தான் உங்களுடைய ஆன்சரை அவங்க போட போகிறாங்க. ஸ்கேனிங் எதில் நடக்கும் அப்படின்னா அந்த பார்கோடை வச்சு தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது நல்லா தெரியலனா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? உங்கள் ஹால் சூப்பர்வைசர் என்ன பண்ணியிருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் நான். ஓகேவா? அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் உங்களுக்கு இது நான் ஓப்பன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது அப்பயே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், இதை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த பார்கோட் நல்லா தெரியலனா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வேற ஆன்சர் சீட்டே வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்வாலிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OMR sheet is not signed by the candidate at all record places. ஓகேங்களா? ஸோ அப்போ OMR சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து ஒரு 2 இடத்துல முன்னாடி ஒரு இடம் பின்னால் ஒரு இடம் 2 இடத்துல சைன் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த 2 இடத்துல சைன் பண்ணிருக்கீங்களான்னு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அப்படி எங்கேயாவது சைன் பண்ணல அப்படின்னா நாங்கள் இன்வாலிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பர்டிகுலர்ஸ் இன் த OMR sheet have not been filled up. ஓகேவா? ஸோ அப்போ அந்த OMRல நம்ம ஃபில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் என்னென்னா நீங்கள் ஃபில் பண்ணி பெண்ணு வச்சு என்னென்னலாம் ஃபில் பண்ணி ஆன்சர் தவிர மீதி எல்லாம் என்னென்னலாம் அங்கே ஃபில் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஃபில் பண்ண வேண்டியது ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்வேலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங்லி சீட்டட். ஓகே, இன் த பிளேஸ் ஆஃப் அதர் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் தான் ஒதுக்கி இருக்கணும், உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? வேற எங்கன்னா உட்காந்துருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, அது வந்து இன்வாலிடுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிளேஸ் ஆஃப் அதர் கேண்டிடேட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் written the examination using the OMR answer sheet of other candidates. புரியுதுங்களா? என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிருக்கோம். அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா OMR சீட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக புரியுதுங்களா? வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாரும் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா OMR சீட்டை அந்த பெஞ்சில் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு. நீங்கள் போய் வேற இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா வேற அந்த ஆளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், இன்வாலிட் ஆகும். திருத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆளுக்கு இருக்கும். நீங்கள் செட் பண்ண போகிறது உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தான் நீங்கள் செட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு இன்வாலிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர்லாம் அவங்களே போட்டு தராங்க அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணுவோம். அப்படி இருந்தால் கூட நம்ம மாறி உட்காந்துக்குவோம். ஆனால் கடைசி வரையும் இதெல்லாம் எதுவுமே செக் பண்ணாமல் அந்த ராங்கான இடத்துல உட்காந்து எக்ஸாமே எழுதி முடிச்சு வரவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்வாலிட் ஆயிடுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்க நம்ம இன்கேஸ் அவன் ஆப்சண்ட் ஆகிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர்வைசர் கண்டுபிடிச்சாதான். ஓகேங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆன்சர் ஏதாவது செட் பண்ணிட்டோம்னா கதை முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொல்லி முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இதை தெளிவாக சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எனி irrelevant remarks amounting to disclosure of identity is found in the OMR answer sheet upon physical verification. ஓகேங்களா? அதாவது ஐடென்டிஃபை
ஐடென்டிஃபை இஸ் ஃபவுண்ட். ஓஎம்ஆர் சீட்டில் என்ன இருக்கணும், உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அண்ட் ஆன்சர் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஃபில் பண்ணுமோ அது ஃபில் பண்ணிட்டு வந்துடணும். வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு அடையாளம் காட்டுற மாதிரி ஏதாவது, புரியுதுங்களா? அதான் ஐடென்டிஃபை இஸ் ஃபவுண்ட். ஓகேவா? வேறு ஏதாவது உங்கள் ஆன்சர் சீட்டில் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, உங்களை அடையாளம் காட்டுற மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பட்டா நீங்கள் அது வந்து ஒரு அடையாளம் காட்டுற மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு அணுகுமுறைக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக அதை கூட அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஐடென்டிஃபை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவோம், இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் த பபிள்ஸ் ஆஃப் கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஆர் நாட் ஷேடட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்டீங்க இதை. ஓகேங்களா? பபிள்ஸ் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஆர் நாட் ஷேடட். அதாவது நம்பர் கொஸ்டின் புக்லெட்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க. மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட் நம்பர் நீங்கள் ஆன்சர் சீட்டில் ஓஎம்ஆர் சீட்டில் எடுத்து எழுதி நம்பரில் எடுத்து எழுதி அதுக்கு கீழே ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணணும், கரெக்டாக ஷேட் பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்கள் நம்பர் எடுத்து எழுதிட்டீங்க ஆனால் ஷேட் பண்ணல. ஓகேங்களா? ஷேட் பண்ணல அப்படின்னா அது இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈவன் இஃப் ஒன் ஆர் மோர் பபிள்ஸ் ஆஃப் கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஆர் லெஃப்ட் பிளாங்க் அல்லது நாட் ஷேடட் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட் இன் செக்ஷன் 2 ஆஃப் பார்ட் 2 ஆஃப் ஆன்சர் ஷீட். இப்போ ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் பபிள்ஸ். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஷேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேங்களா? ஷேட் பண்ணி வச்சிருக்கிறது. அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர் நீங்கள் எழுதுறீங்க, அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் கீழே ஒரு ஷேடு தான் இருக்கணும். ஓகேவா? அந்த ஒரு நம்பருக்கு கீழே 2 ஷேடு பண்ணி வச்சிருது. அப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு எதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அப்படி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வாலிட் பண்ணுவோம். ஷேட் பண்ணுறதுலையும் ஒரே இடத்துல 2 நம்பர் ஷேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்வாலிட் பண்ணுவோங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிடுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ரீசன் எல்லாமே சொல்லி. ஸோ இதுவும் அதுதான், மல்டிபிள் சைடு கொஸ்டின் புக்லெட் நம்பருக்கு மல்டிபிள் சைடு ஒன்றுக்கும் மேற்பட்ட சைடுலாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது நாங்கள் இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கொடுக்கப்பட்ட கட்டத்துக்குள்ள இருக்கிற பபிள்ஸில் மட்டும்தான் செட் பண்ணணும். வெளியில் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆரில் இந்த மாதிரி கிராஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இது மோஸ்ட்லி இருக்காது. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஓஎம்ஆர் புக்லெட் நம்பர் போட்டிங்களா, ஷேடிங் கரெக்டாக போட்டிங்களா, இல்லை ஒரு நம்பர் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு நம்பர் போட்டு ஷேட் பண்ணிங்களா, இல்லை டபுள் ஷேடிங் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நிறைய பேர் பண்ணுறீங்க. என்கிட்டே சொல்லியிருக்கீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அது நீங்கள் மதியமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க. நிறையா சொல்லியிருக்கிறீங்க எனக்கு. அதை நீங்கள் இந்த வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.